இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் முதல்ல என்னோட வணக்கத்தை வந்து நான் சொல்லிக்கிறேன்ப்பா. ஸோ ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமுங்கும் போது செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. சில ப்ரைவேட் வெப்சைட் வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை படித்து தான் ஸோ எல்லாருமே வந்து இந்த ஆன்லைன் எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுங்கும் போது உங்களுக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸோட விழிப்புணர்வு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். முதல்ல எம்சிக்யூ கொஸ்டின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ அதை தான் வந்து எம்சிக்யூ, அதோட எக்ஸ்ப்ளனேஷனே வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸனோட அந்த விழிப்புணர்வு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோவில் எம்சிக்யூ கொஸ்டின்ஸோட இம்பார்ட்டன்ஸ், ஸோ ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் என்ன மேக்ஸில் வந்து நீங்கள் என்ன எம்சிக்யூ கொஸ்டினில் வந்து நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ நாம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ என்னுடைய அட்வைஸ் வந்து என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் படிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 20 கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா, அதாவது ஒரு யூனிட்டில் ஒரு 20 கொஸ்டின் அப்படிங்கும் போது ஒரு 5 daysல ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் ஆயிரும். சரிங்களா? ஸோ நாம் இந்த வீடியோ வந்து முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டினால் பரிந்துரைக்கப்பட்ட சில வெப்சைட்டுகள், ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிற சில ப்ரொஃபஸர்ஸ், ஸ்டாஃப்ஸ், ஸோ இவங்க எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் தைரியமாக படிக்கலாம். ஸோ இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கிறனால ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துகிற ஆன்லைன் எக்ஸாமில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்குறது மிகவும் சுலபம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் பண்ணட்டும். சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் ஃபஸ்ட் யூனிட் மட்டும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம தனித்தனியாக வீடியோவை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான்ப்பா நம்மளுடைய இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ஓட ஃபஸ்ட்டு செமஸ்டர் அண்டு ஃபஸ்ட்டு பேஜ், யூனிட் 1ஓட ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இதுதான். MA 8151 அப்படிங்கிறது தான் இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸோட கொஸ்டின் கோட், அதாவது சப்ஜெக்ட் கோட். ஸோ நீங்கள் கூகுள் வெப்சைட், எந்த வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் MA 8151 அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு அடிச்சிங்கனாவே இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ஓட ஃபுல் டீட்டெயில் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். சரி, இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் 5 யூனிட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு யூனிட்டை இன்றைக்கி நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு யூனிட்டில் டாபிக் 1.1, 1.2, 1.3, 1.5, 4, 6 இது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இப்போ 1.1 பார்க்கலாம். அப்படியே கண்டினியூஸாக இந்த வீடியோலையே 1.6 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எம்சிக்யூ அப்படிங்கிறதுக்கு மீனிங் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது தான் எம்சிக்யூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த விளக்கமே நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம யூனிட் 1 டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் பார்க்கலாம். டாபிக் நம்பர் 1.1 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். சரி, இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், nth டெரிவேட்டிவ் ஆஃப் sin h of x is, nth டெரிவேட்டிவ் ஆஃப் sin h of x is. ஸோ இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதோட ஆன்சர் வந்து C, 0.5 e power x minus of minus 1 whole power n e power x. அதாவது இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1 power n e power minus xன்னு எழுதலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஆன்சர் C தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின், if y equal to log of x divided by x squared minus 1, then nth derivative of y is. ஸோ கொஸ்டின் வந்து if y equal to log of x divided by x squared minus 1, then nth derivative of y is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் வந்து A. ஸோ ஆன்சர் படிக்கணும் பாருங்கள். -1 whole power n minus 1, n minus 1 factorial x power minus n plus x minus 1 பவரில் minus n plus of x plus 1 பவரில் minus n இருக்குது. ஸோ செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ மூணாவது கேள்வி பார்க்கலாம். if x equal to a of cos t plus t squared and y equal to a of sin t plus t squared plus t cube, then dy by dx is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது x equal to a, y, அதாவது x equal to a sin t plus t squared, y equal to a sin t plus t squared t cube கொடுத்துட்டு dy by dx வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து A, cos t plus 3t squared plus 2t divided by minus sin t plus 2t. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்குது, தேவைன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, if y equal to tan inverse of x, then which one is correct அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ y equal to tan inverse x கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் D அப்படிங்கிறதான் கரெக்டு. ஸோ D வந்து y2 plus 2y1 squared plus 4x y2 y1 equal to 0 அப்படிங்கிறத ஆன்சர். இதில் y2 y1ங்கிறது y2ங்கிறது
டூ டைம் டிஃபரன்ஷியேஷன், y1ங்கிறது சிங்கிள் டைம் டிஃபரன்ஷியேஷன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் d பவர் m x பவர் m டிவைடட் பை d x பவர் n ஃபார் m less than n, m equal to n, m greater than n கேட்டிருக்காங்க. ஸோ இதனோட ஆன்சர் வந்து A. ஸோ 0, n ஃபேக்டோரியல் m p சஃபிக்ஸில் n x பவரில் m மைனஸ் n. ஓகே, 5th கொஸ்டின் ஓவர். ஸோ அந்த 5th கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னா அந்த நாளையும் முதல்ல படிக்கணும், படிச்சுட்டு தான் ஒன்றை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஆன்சர் C கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நான் படிச்சிடுறேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கீழே இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் C. The value of a power m sin nx divided by t x power m is always positive for m equal to 0, 1, 4, 5, 8, 9. For 0 less than nx less than pi by 2 and n greater than 0. ஸோ இதான் இதனுடைய ஆன்சர். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் கீழே இருக்குது, கொஞ்சம் பெரிய எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. If nth derivative of e power ax, if nth derivative of e power ax sin bx plus c cos bx plus c is e power ax r power n sin of bx plus c plus n alpha divided by 2 cos of bx plus c plus n alpha divided by 2, then இதனுடைய ஆன்சர் வந்து B. ஸோ r equal to root of a squared plus 4b squared, alpha equal to tan inverse of 2b divided by a. ஸோ இதான் இதனுடைய ஆன்சர். இதை வந்து மட்டு வீச்சுன்னு தமிழில் சொல்லுவாங்க. சரி, ஓகே, இதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. y equal to x power 4 divided by x squared minus 1. if y equal to x power 4 divided by x squared minus 1, then ஸோ இதுதான் இதனுடைய கொஸ்டின். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து A. ஸோ 0.5 ஸ்டார் -1 whole power n minus 1 factorial closed interval of x minus 1 பவரில் -n minus 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பவரில் -n minus 1. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. if y equal to sin inverse of x, if y equal to sin inverse of x, then select the true statement. if y equal to sin inverse of x, then select the true statement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் வந்து A. அதாவது y2 equal to x y1 cube, அதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. nth derivative of y equal to sin squared x cos cube x. nth derivative of y equal to sin squared x cos cube x. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து A. 1/8 cos of x plus n by 2 minus 1/16 5 power n cos of x plus n by 2 minus 1/16 3 power n cos of 3x plus n by 2. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கேள்வி 11வது கேள்வி. அந்த 11வது கேள்விக்கு மேலே போன கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ 11th கொஸ்டின். if in equal to e power nx tan x, and in கீழே சஃபிக்ஸில் n plus 2 minus 2n I கீழே சஃபிக்ஸில் n plus 1 plus n squared I கீழே சஃபிக்ஸில் n divided by n I கீழே சஃபிக்ஸில் n minus 1 equal to c 1 plus x squared d squared divided by dx squared 1 by 1 plus x squared, then value of c equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் A. ஆன்சர் வந்து 1. ஸோ எப்படி 1 வந்துச்சுங்கிறது எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே இருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. nth derivative of 1 by 1 plus x squared, இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் வந்து A. ஸோ -1 whole power n factorial r power -n minus 1 sin of n plus 1, பக்கத்தில் தீட்டா போட்டுருங்க. ஸோ 9 மாதிரி தெரியுது, அது 9 கிடையாது, அது வந்து தீட்டா. ஸோ கொஸ்டின் நம்பர் 13. find the derivative of y equal to sin x cos cube x. ஸோ இதுதான் கேள்வி. ஸோ இதனுடைய ஆன்சர் அடுத்த பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து A. போன பேஜில் இருக்குது. ஸோ ஆன்சர் என்னென்னா 1/a 2 power n
sin of 2x plus n by 2 plus 1 by 8 4n sin of 4x plus n by 2. ஸோ இதான் இதனுடைய ஆன்சர். எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த பேஜில் ஸ்டார்டிங்கில் மேலே வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால் வந்து அந்த ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறது ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 1-4. If nth derivative of y equal to x by x plus 1 x plus 2 is yn equal to a of minus 1 பவரில் n plus 1, அது வந்து ஃபேக்டோரியல் மாதிரி தெரியுது, அது n plus 1 n ஃபேக்டோரியல். அடுத்து x plus 1 பவரில் minus n minus 1 plus b of minus 1 whole power n factorial. அடுத்து x plus 2 பவரில் minus n minus 1. then find the value of a and b. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து c 1,2. அதாவது இந்த மாதிரி கொஸ்டினில் வந்து அந்த எக்ஸ் பவரில் x plus 1 x plus 2 அப்படின்னு இருந்துச்சுனாவே ஆன்சர் வந்து அதை வச்சு சூஸ் பண்ணிடலாம். அந்த 1,2ங்கிறது அந்த x plus 1 x plus 2ல் வந்துச்சுனாவே அதை வச்சு எடுத்து எழுதிடலாம். ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணுறதுக்கு அந்த 1,2ங்கிறத இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் சி தான் ஆன்சர் வந்து 1,2. அடுத்து வந்து இப்போ 1.1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து 1.2. ஸோ 1. வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்து 1.2 லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன், இதுதான் 1.2. இதே மாதிரி 1.6 வரைக்கும் இந்த யூனிட்டில் இருக்குது. இப்போ 1.2 வந்து நம்ம பார்க்கலாம். 1.2ல் உள்ள ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபைண்ட் லிமிட் x, y tends to 0,0 121.x power minus 5 y power 13 divided by 3 divided by y plus x of 3/2. இதனுடைய ஆன்சர் சி, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சரிங்களா, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா ஸோ இவற்றில் எதுவும் இல்லை அந்த மாதிரி அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து கரெக்ட் இல்லை, கொஸ்டினே தப்பு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் லிமிட் x, y tends to 0,0 y power 6 divided by x power 10 y squared plus x power 15. ஸோ இதனுடைய ஆன்சர் சி, இதுவும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, ஃபைண்ட் லிமிட் x, y tends to 0,0 secant y dot secant x divided by x. ஸோ இதனுடைய ஆன்சர் சி, இதனுடைய ஆன்சர் 1. ஸோ இந்த டிக்னாமேட்ரியில் வர்றது எல்லாமே ஃபிக்ஸ்டு தான். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் 1. ஸோ எதனால் வந்துச்சுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்குது, வெரி சிம்பிள். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4, ஃபைண்ட் லிமிட் x, y tends to 0,0 ஃபைண்ட் லிமிட் x, y tends to 0,0 x cube minus y cube divided by x minus y. இதனுடைய ஆன்சர் பி. ஸோ பிங்கும் போது 0 தான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, ஃபைண்ட் லிமிட் x, y tends to 0,0 ஃபைண்ட் லிமிட் x, y tends to 0,0. ஸோ ஆன்சர் இஸ் x plus y minus 1 divided by root of x plus y minus 1. இதனுடைய ஆன்சர் அடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து டி. ஸோ ஆன்சர் இஸ் 2. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6, ஃபைண்ட் லிமிட் x, y tends to 0,0 x cube plus 3xy squared minus xy squared divided by x squared plus xy. இதனுடைய ஆன்சர் ஏ. ஸோ ஆன்சர் 0. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 7th கொஸ்டின், ஃபைண்ட் லிமிட் x, y tends to 0,0 sin y divided by x. ஸோ இதனுடைய ஆன்சர் டி, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சரிங்களா, ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து 8, ஃபைண்ட் லிமிட் x, y tends to infinitive, 0 ஃபைண்ட் லிமிட் x, y tends to infinitive, 0. ஸோ இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சமேஷன் ஆஃப் x minus 1 கீழே வந்து a equal to 1 sin of a by x dot sin y. ஸோ ஆன்சர் அடுத்த பேஜில் இருக்குது. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து டி. ஸோ டி வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அதான் மீனிங். ஸோ இந்த கேள்வி கேட்டாங்கன்னா ஸோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஆன்சர் டி தான், அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே இருக்குது. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 9, ஃபைண்ட் லிமிட் x, y ஃபைண்ட் லிமிட் x, y tends to 0,0 y power 7 x power 98 minus x power 97 y power 8 plus x power 109 divided by x y power 7 plus x power 8. ஸோ இதனுடைய ஆன்சர் பி, பி ஃபார் 0. சரிங்களா, ஸோ ஆன்சர் இஸ் 0. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 10,
find limit x comma y tends to 0 comma 0 sin y divided by x power n. Find limit x comma y 0 comma 0 sin y divided by x power n. So இதான் question. So answer is D, does not exist. Okay. Question number 11. Find limit x comma y tends to 0 comma 0 sin of sin அப்புறம் ஒரு bracketக்குள்ள sin y divided by x power n. ஸோ இதனுடைய ஆன்சர் A. ஸோ போன பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆன்சர் வந்து A. ஸோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ கொஸ்டின் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ எதனால் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டுங்கிறது மீனிங் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. ஃபைண்ட் limit x comma y, find limit x comma y tends to 0 comma 0 tan y divided by x. So answer is D. So does not exist. ஓகேங்களா? ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. ஃபைண்ட் லிமிட் x comma y comma z tends to 0 comma 0 comma 0 sin h of x cross sin h of y cross sin h of z divided by x y z. ஸோ இதனோட ஆன்சர் A. ஆன்சர் இஸ் 1. சரிங்களா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்குது, வெரி சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் தான், பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. ஃபைண்ட் லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0 comma 0 சைன் ஆஃப் ஹச்எக்ஸ் கிராஸ் சைன் ஆஃப் ஹச்ஒய் டிவைடட் பை எக்ஸ்ஒய். இதனோட ஆன்சர் ஏ. ஆன்சர் இஸ் 1. எக்ஸ்ப்ளனேஷனும் வெரி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த டாபிக் 1.3 கண்டினியூட்டி. டாபிக் 1.3 கண்டினியூட்டி அப்படிங்கிற டாபிக் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, கண்டினியூட்டி டாப்பிக்கோட ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இது வந்து 1.3. ஓகேங்களா? ஸோ 1.1 1.2 முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 1.3. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எக்ஸ் மைனஸ் 1 tan ஆஃப் பை எக்ஸ் டிவைடட் பை 2 இஸ். இதனோட ஆன்சர் வந்து சி மைனஸ் 2/π. அடுத்து வேல்யூ ஆஃப் லிமிட் ஆல்வேஸ் பி இன் த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இது ட்ரூ ஃபால்ஸ் கொஸ்டின். ஸோ இதனோட ஆன்சர் பி. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் கொஸ்டினில் மேக்ஸிமம் வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே ஃபால்ஸ் தான் வருது, ட்ரூ வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதுக்குன்னு அதை கெஸ் பண்ணி வந்து எல்லோரும் ஃபால்ஸ்னு எழுதிட வேண்டாம். கொஸ்டினை நல்லா படித்து பார்த்து ஸோ அதுக்கப்புறம் எழுதினா போதும். அடுத்த கொஸ்டின் இஸ் 3. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நெசசரி கண்டிஷன் ஆஃப் சாண்ட்விச் ரூல். ஸோ கொஸ்டின் இஸ் ஏ. ஆல் ஃபங்க்ஷன் மஸ்ட் ஹேவ் காமன் டொமைன். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தியரி கொஸ்டினாக கம்பல்சரியாக படிங்க. ஏன்னா தியரியில் வந்து மாற்றி கேட்க முடியாது. ஏன்னா மேக்ஸில் தியரி வரதே ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ தியரி கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஸோ தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் தியரியை மிஸ் பண்ணிட வேண்டாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. The value of limit x tends to 0 x of cos x comma x denote the greatest integer function. ஸோ இதனுடைய ஆன்சர் B. lies between -1 and 0. lies between -1 and 0. அதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அடுத்து 5th கொஸ்டின். வேல்யூ ஆஃப் லிமிட் x tends to 0 closed interval of 1 plus x e power x 1 minus cos x. ஸோ இதனுடைய ஆன்சர் சி. ஸோ ஆன்சர் இஸ் 2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரில் எல் ஹாஸ்பிட்டல் ரூலை யூஸ் பண்ணியிருக்காங்க. எல் ஹாஸ்பிட்டல் ரூலில் நம்ம ஃபஸ்ட் யூனிட் நடந்தும்போது பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் அங்கங்கே பார்த்துக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம கொடுக்க முடியல. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 hours 4 hours வந்து வீடியோ போடுற மாதிரி வரும். ஸோ அதனால தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம டேரெக்டாக கொஸ்டின் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். புரியாத பட்சத்துக்கு கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் விளக்கம் சொல்கிறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 6. த வேல்யூ ஆஃப் லிமிட் x tends to 1 x cos of by of 1 minus x divided by 2 e power 1 divided by 1 minus x x denote the greatest integer function. ஸோ இதனோட ஆன்சர் ஏ. ஸோ ஆன்சர் இஸ் 0. எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. எவாலுவேட் லிமிட் x tends to 0 1 plus tan x cot x. எவாலுவேட் லிமிட் x tends to 0 1 plus tan x cot x. ஸோ இதுதான் கொஸ்டின்.
ஸோ இதனுடைய ஆன்சர் பி. ஸோ ஆன்சர் இஸ் இ. சரிங்களா? ஸோ எதனால் ஈங்கிறதும் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஆஃப் டிவைடட் பை எக்ஸ் லாக் ஆஃப் எக்ஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் சி. ஸோ ஆன்சர் இஸ் -1. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் சிம்பிளாக இருக்குது. ஸோ அதுலேயும் ஆன்சரை பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. ஃபைண்ட் டொமைன் ஆஃப் n for which limit extends to 0 e power nx cot of nx has non-zero value. இதனுடைய ஆன்சர் சி. n belongs to -infinitive, infinitive. இதான் இதனுடைய ஆன்சர். பார்த்துக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. வேல்யூ ஆஃப் d of sin x cos x divided by dx is. ஸோ இதனுடைய ஆன்சர் ஏ. ஸோ cos 2x இதான் இதனுடைய ஆன்சர். வேல்யூ ஆஃப் d sin x cos x divided by dx இதோட ஆன்சர் வந்து cos 2x. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் sin of 1/2 sin of 1/x ப்ளஸ் cos of 1/x ஹோல் பவர் x. இதனுடைய ஆன்சர் பி. இ அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. if limit extends to 0 x of 1 plus a cos x x of 1 plus a cos x minus b sin x divided by x cube equal to 1, then find the value of a and b. இதனுடைய ஆன்சர் வந்து b. ஸோ இப்போ -2.5 -1.5. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 a x cube plus b sin x plus cos x divided by x power 5 equal to 1, then find the value of a, b and c. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் அடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் பி. அதாவது 1.37, 4.13, -4.13. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இதனோட எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் வந்து போயிடலாம். அடுத்த டாபிக் வந்து டாபிக் 1.5 டிஃப்ரென்ஷியேஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ போன டாப்பிக்கே 1.3 தான் பார்த்தோம். ஸோ 1.4 வரல, அதுக்குள்ளே வந்து 1.5 போட்டாங்க. ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக்காக வந்து இருக்கலாம். எனிவே நாம் இதை 1.5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இல்லைனா அடுத்த இதில் கூட ஏதாவது மாற்றி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நீங்கள் 1.4 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. டிஃப்ரென்ஷியேஷன் ரூல்ஸ். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ரூல்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். அவ்வளோ பெரிய பேராகிராஃப் கொடுத்து ஆன்சர் வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் படிச்சிட்றேன். ஸோ ஒரு டைமு பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின். 2 men on a surface want to meet each other, full stop. They have taken the point 0,0 as meeting point, full stop. The surface is 3D and its equation is f of x, y equal to x power minus 23 divided by 4, y power 9 divided by x plus y of 4/3. Given that they both play is game infinite number of times with their starting point as 908, 908 and 90,180, choosing a different path every time they play the game. Will they always meet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஏ. they will not meet every time. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். they will not meet every time அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். ஸோ எதனால் இது வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு விளக்கங்களும் கீழே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. ஃபைண்ட் லிமிட் x, y, z tends to 0,0,0 y squared dot x squared divided by x cube plus x squared y power 4/3 plus x squared of z 4/3. ஸோ இதனுடைய ஆன்சர் டி. ஸோ இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ ஆன்சர் சரி, கொஸ்டினும் சரியில்லை, ஆன்சர் சரியில்லை, அதனால் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் சொல்லிட்டாங்க. ஸோ விளக்கங்கள் கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. ஃபைண்ட் லிமிட் x, y, z tends to
0,0,0 sin x dot sin y divided by x dot z. ஸோ இதான் கேள்வி. இதனுடைய ஆன்சர் டி, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான். சரிங்களா? ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. ஃபைண்ட் லிமிட் x, y, z டென்ஸ் டு 2, 2, 4. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட். ஸோ இதனுடைய ஆன்சர் டி. ஸோ ஆன்சர் இஸ் 8. ஸோ எப்படி 8 வந்துச்சுங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபைண்ட் limit x, y, z, w tends to 0, 0, 0, 0 x power minus 6 y square dot z dot w whole power 3 divided by x plus y square plus z minus w. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி. ஸோ ஆன்சர் வந்து சிங்கிறது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான். சரிங்களா? ஸோ மேலே டஸ் நாட் எக்ஸிஸ்ட் கொடுத்துருக்காங்க, கீழே அந்த ஆன்சர் கொடுத்து அது கீழே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. ஃபைண்ட் லிமிட் x, y, z, w tends to 3, 1, 1, 11 x power 4 plus y squared plus z squared plus 2x squared y plus 2yz plus 2x squared z minus w squared divided by x squared plus y plus z minus w. So answer வந்து D. So the answer is 22. So explanation கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. given that limit exist, find limit x, y, z tends to minus 2, minus 2, minus 2 sin of x plus 2 y plus 5 z plus 1 divided by x plus 2 y plus 7. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ இதனுடைய ஆன்சர் 3/5. ஸோ எக்ஸ்பிளனேஷனும் கீழே கொடுத்துருக்காங்க, பாருங்கள். ஸோ அடுத்த கேள்வி 8th கொஸ்டின். given that limit exist, find limit x, y, z tends to minus 9, minus 9, minus 9 tan of x plus 9 y plus 11 z plus 7 divided by x plus 9 y plus 10. ஸோ இதனுடைய ஆன்சர் சி. ஸோ ஆன்சர் இஸ் 4. ஸோ எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. given that limit exist, find limit x, y, z tends to minus 1, minus 1, minus 1 tan of x minus 1 y minus 2 z minus 3 divided by x minus 1 y minus 6 z plus 7. ஸோ இதனுடைய ஆன்சர் டி, 2/7. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ எக்ஸ்பிளனேஷனும் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின். given that limit exist, find limit x, y, z tends to 2, 2, 2 in 1 plus xy minus 2x minus y plus z divided by xz minus 2x minus 6z plus 12 plus xz minus 5x minus 2z plus 10 divided by xy minus 7y minus 2x plus 14 divided by x minus 2 y minus 2 z minus 2. இதனுடைய ஆன்சர் வந்து ஏ. ஸோ ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டிவ், தேரப்பெறாத வடிவம் தான் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபினிட்டிவ் தான் இதோட ஆன்சர். அடுத்து 11th கொஸ்டின். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் மேலே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து 11th கொஸ்டின். given that limit exist, limit x, y, z tends to 0, 0, 0 cos by 2 minus x tan y dot cot by 2 minus z divided by sin x sin y sin z. ஸோ என்னோட ஆன்சர் சி. ஸோ ஆன்சர் இஸ் 1. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. 2 men on a 3D surface want to meet each other. The surface is given by f of x, y equal to x power minus 6 y power 7 divided by x plus y. They make their move horizontally or vertically with the x minus y plane as their reference. It was observed that one man was initially at 200, 400, at the other at 100, 100. Their meet point is decided as 0, 0. Given that they travel in straight lines, will they meet? ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பி, they will not meet. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க.
So question number 13, 13வது question. Two men on a 3D surface want to meet each other. The surface is given by f of x comma y equal to x power 6 dot y power 7 divided by x power 13 plus y power 13. They make their move horizontally or vertically with the x minus y plane as their reference. It was observed that one man was initially at 400, 1600 and the other at 897, 897. Their midpoint is decided as 0, 0 given that they travel in straight lines. Will they meet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஆன்சரும் பி தான். they will not meet. இந்த மாதிரி மீட் கணக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா they will not meet தான் வந்து ஆன்சராகவே வந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷனையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. Observe the figure. It is given that the function has no limit as x comma y tends to 0, 0 along the path given in the figure. Then which of the following would be f of x comma y? இதனுடைய ஆன்சர் D. So f of x comma y equal to x power 6 dot y square divided by y power 5 plus x power 10. So 14 questions வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் மேலே இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட் சாப்டர் வந்து இதுதான் டாபிக் 1.6. ஸோ நமக்கு வந்து டாபிக் 1.5 கால்குலேட் பண்ணிக்கோங்க. டாபிக் 1.6 மேக்ஸிமா அண்ட் மினிமா ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் வேரியபிள். மேக்ஸிமா அண்ட் மினிமா ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் வேரியபிள். ஸோ இது ஈஸியான சாப்டர் தான். ஸோ பார்த்துடலாம். லாஸ்ட் சாப்டர் பார்த்துடலாம். வாட் இஸ் த சேடில் பாயிண்ட்? ஸோ இதான் கொஸ்டின். அதோட ஆன்சர் வந்து டி. பாயிண்ட் வேர் ஃபங்க்ஷன் நெய்தர் ஹேவ் மேக்ஸிமம் வேல்யூ ஆர் minimum value. So இதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின். ஸ்டேட்னரி பாயிண்ட் இஸ் எ பாயிண்ட் வேர் ஃபங்க்ஷன் f of x, y have. So answer is C. dou f divided by dou x equal to 0, dou f divided by dou y equal to 0. So easy தான். So answer is C. So question number 3. For function f of x, y to have minimum value at a, b, value is, இதனுடைய ஆன்சர் வந்து B. rt minus s squared greater than 0 and r greater than 0. So இதான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. for function f of x, y to have maximum value at a, b is. ஸோ இதனுடைய ஆன்சர் அடுத்த பேஜில் இருக்குது. ஸோ இதனுடைய ஆன்சர் இஸ் ஏ. போன பேஜில் இருக்குது. ஸோ இதனுடைய ஆன்சர் ஏ. rt minus s squared greater than 0 and r less than 0. இதான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. for function f of x, y to have no extreme value at a, b is. for function f of x, y to have no extreme value at a, b is. ஸோ இந்த ஆன்சர் வந்து B. rt minus s squared less than 0. rt minus s squared less than 0. இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. discuss minimum value of f of x, y equal to x squared plus y squared plus 6x plus 12. ஸோ என்னோட ஆன்சர் B. ஸோ ஆன்சர் இஸ் 3. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. டிஸ்கஸ் மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ ஆஃப் f of x, y equal to y squared plus 4xy plus 3x squared plus x cube. ஸோ என்னோட ஆன்சர் வந்து C. ஸோ C ஃபார் மினிமம் அட் 2/3, minus 4/3. ஸோ இதான் இதனுடைய ஆன்சர். எக்ஸ்ப்ளனேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பேஜில் ஸ்டார்டிங்லேயே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ ஆஃப் xy ப்ளஸ் ஏஸ் கியூப் ஆஃப் 1/x ப்ளஸ் 1/y. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஏ. 3a ஸ்கொயர்டு. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 3a ஸ்கொயர்டு தான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. டிவைட் 120 into 3 parts so that the sum of their products taken 2 at a time is maximum if x, y, z are 2 parts. Find value of x, y and z. So என்னோட ஆன்சர் B. x equal to 38, y equal to 50, z equal to 32. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் sin A, sin B, sin C
இஃப் a, b, c ஆர் த ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இதனுடைய ஆன்சர் ஏ 3√3 டிவைடட் பை 8 அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். ஸோ எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கீழேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய கணக்கு தான் 1 மார்க்காக கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஈஸியாக பார்த்துட்டோம், அதை எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது. சரி, லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாத பட்சத்துக்கு கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. ஸோ இது வந்து தியரி தான். த ட்ராபேக் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் மெத்தட் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் மினிமா இஸ். இந்த ட்ராபேக் லெக்ராஞ்சி மெத்தடோட ட்ராபேக் கேட்குறாங்க. ஸோ ட்ராபேக் வந்து பி, நேச்சர் ஆஃப் ஸ்டேட்னரி பாயிண்ட் இஸ் cannot be taken. அதாவது நேச்சர் நம்பர்ஸ் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேச்சர் ஆஃப் ஸ்டேட்னரி பாயிண்ட் இஸ் cannot be நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இதனோட ட்ராபேக். ஸோ 11க்கு 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி. ஸோ அவ்வளோதான்ப்பா, நமக்கு வந்து இந்த கொஸ்டினோட நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து முடியுது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள எல்லா எம்சிக்யூ கொஸ்டின்ஸுமே பார்த்துட்டோம். எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் சம்மந்தமாக நான் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் சில கொஸ்டின்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துச்சு. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட் யூனிட்டுக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எந்த கொஸ்டினுமே மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறையா பேருக்கு வந்து எம்சிக்யூ அதோட இம்பார்ட்டன்ஸு என்னன்னே தெரியல. நிறையா பேர் வந்து 12th 10th 11th 12th முடிச்சுட்டு இப்போ தான் வந்து காலேஜ் சைடு வரீங்க. ஸோ உங்களுக்கு எம்சிக்யூ கொஸ்டின்னா என்னன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து நிறையா ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறாங்க. சில பேருக்கு வந்து அவங்களுக்கே நோட்ஸ் கிடையாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு இந்த நோட்ஸ் கிடச்சிருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஒன் டேக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஒரு ½ hour 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்படி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறையா பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்றும் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நோட்ஸை சென்ட் பண்ணி அவங்களையும் படிக்க சொல்லுங்கள். அவங்களையும் அதிக மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் நம்ம யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 இப்படி படிப்படியாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் யூனிட் 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த யூனிட்டுகளை பார்க்கலாம்.